அடர்ந்த காட்டின் மூன்றாவது பாதை. குள்ளமான் மற்றும் குருவி புலி காட்டிய ரகசிய குகையின் வழியே சென்றார்கள். அவர்கள் முன்னேறும் ஒவ்வொரு படியிலும் வானத்திலிருந்து மழை பொழிகிறது. ஆனால் இது சாதாரண மழையல்ல. இந்த மழை உடலில் விழும்போது அது பேசுகிறது. மீண்டும் போ, மீண்டும் திரும்பு என்று மழை சொல்வதைப் போல இருந்தது. குருவி பயத்தில் சொன்னாள், இந்த மழையில ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அது நம்ம ஓட்டிக்கிட்டு போகுது போல. குள்ளமான் மெதுவாக மேல் பார்த்தான். வானத்தில் பறக்கும் மந்திரப் பறவைகள். அவை எல்லாமே வண்ணமயமாக பெரிய கண்களுடன் மேலிருந்து கீழே பறந்தன. அவைகளில் ஒரு பெரிய பறவை. அதன் இறகுகள் இலகுவான வண்ண ஒளியுடன் அது கீழே இறங்கி பேச ஆரம்பித்தது. பறவை, நீங்கள் மரம் தேர்ந்தெடுத்தவர்கள். இந்த மழை உங்களை சோதிக்க வந்தது. உங்கள் மனதில் கோபம், பயம், சந்தேகம் ஏதும் இருந்தால் இந்த மழை உங்களை மாயையில் அழுத்திவிடும். குள்ளமான், எனக்குள் பயம் இருந்தாலும் நானும் குருவியும் உண்மையுடன் இருக்கிறோம். நாம் என்ன தேடுறோமோ அதை கண்டுபிடிக்கத்தான் வந்திருக்கோம். பறவை நிமிர்ந்தது. அந்த பறவை அதன் இறகுகளை விரித்து ஒரு வட்டம் சுற்றியது. மழை மாறி ஒளியாய்ச் சுழன்றது. பிரகாசமடைந்த ஒரு மாய வாயில் தோன்றியது. அந்த வாயிலில் 3 எழுத்துக்கள் ஒளிர்ந்தன. நீ யார்? பின்னணியில் மெதுவாக ட்ரம்ஸ். அந்த நேரத்தில் குள்ளமான் மற்றும் குருவி ஒரே நேரத்தில் வானத்தை நோக்கி கூவினார்கள். நாங்கள் உண்மை தேடுபவர்கள். பறவை, நீங்கள் இந்த காட்டின் 3வது ரகசியத்தை கண்டுபிடித்தீர்கள். உங்கள் பேரல்ல, உங்கள் உள்ளமே பதிலாகி இருக்கிறது. மழை உங்களை ஏற்கிறது. உனக்கு இப்ப ஒரு புதிய ஆபத்து வரப்போறது. அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு மாய ஒளி விரிந்தது. அதிலிருந்து வண்ணமயமாக ஜொலிக்கும் பறவைகளும் திடீரென கருப்பாக மாறியது. ஒரு பறவை, அதன் கண்கள் சிவப்பாக மின்னின. அது கீழே வந்தது. அதோடு ஒரு புதிய குரல். அடுத்த ரகசியம். இருளை உண்ட பாம்பு வரும். பின்னணி மாறும். இருட்டும் சத்தமில்லாத இசையும். குள்ளமான் குருவியிடம் மெதுவாக சொன்னான், இந்த பயணம் இனிமேலும் வலியுடனும் ஆபத்துடனும் இருக்கப் போகுது. ஆனால் நாம இப்போ திரும்ப முடியாத பயணத்தில் இருக்கிறோம். குருவி, நம்ம பாதை இப்போ நம்மையே தேர்வு பண்ணது போல இருக்கு. அவர்கள் மழையூடாக நடந்து சென்றார்கள். பறவைகள் மேலிருந்து பாடுகின்றன. பாதை நீராலும் தோன்றும், இருளாலும் மறையும். தோழர்களே, இது மந்திரப் பறவைகள் மழையில் நடந்த 3வது பகுதி. அடுத்து வரும் பாதை. பாம்பு உயிரோடு உண்ணும் இருள் பாதை. அதை பார்க்கணுமா? இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும். பாகம் 4 சந்திக்கலாம். அடர்ந்த காட்டின் ரகசியம் தொடரும். இந்த கதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.